கடந்த 2009ஆம் ஆண்டு வரை கல்விக் கடன் பெற்றவர்களுக்கு வட்டித் தொகை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையில் கல்விக் கடன் பெற்ற மாணவர்களின் 2600 கோடி ரூபாய் வட்டி தள்ளுபடி செய்யப்படுவதாக இடைக்கால பட்ஜெட்டில் நிதியமைச்சர் சிதம்பரம் கூறியுள்ளார். இதன் மூலம் 9 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறுவார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் கல்விக்கான செலவு 10,145 கோடி ரூபாயிலிருந்து தற்போது 79,251 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறிய சிதம்பரம், ராணுவத்தில் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் எனும் பெயரிலான சம ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த 2014-15ஆம் ஆண்டில் 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். We need a young fighting force, we need young jawans and we need young officers. We also need to take care of those who served in the defence forces. I am happy to announce that government has accepted the principle of one rank, one pension for the defence forces. This decision will be implemented prospectively from the financial year 2014-15. ஜனவரி 2014 வரையில் 6,60,000 கோடி மதிப்பிலான 296 திட்டங்களுக்கு முதலீட்டுக்கான கேபினெட் கமிட்டி ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் சிதம்பரம் கூறினார். சென்னை, பெங்களூரு, மும்பை, அமிர்தசரஸ், கொல்கத்தா இடையில் மேலும் 3 தொழில் காரிடார்கள் உருவாக்கப்படும் என்றும் சிதம்பரம் அறிவித்தார். இடைக்கால பட்ஜெட்டில் புதிய வரிகள் எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில் கடந்த நிதியாண்டின் நிதிச் சட்டங்களில் மாற்றம் இல்லை என்றும் சிதம்பரம் கூறியுள்ளார். இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பெரும் பணக்காரர்களுக்கான கூடுதல் வரி நீடிக்கும். ஆண்டுக்கு 1 கோடிக்கு மேல் வருவாய் ஈட்டும் தனிநபர்களுக்கு 1% கூடுதல் வரியும், அதேபோல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான 5% கூடுதல் வரியும் நீடிக்கும். இடைக்கால பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகள் வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். லோக்சபா தேர்தலுக்கு பின் புதிதாக தேர்வு செய்யப்படும் அரசு புதிய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும்.